என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை நமக்கு 24/7/2025 வியாழக்கிழமை நமக்கு ஆடி அமாவாசை முழுமையாக இருக்குது. இந்த ஆடி அமாவாசை அன்று அதிகாலை 3:06 நமக்கு ஆரம்பிக்கிறது. அதனால முழுமையான அமாவாசை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24/7/2025 வியாழக்கிழமை. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஆடி அமாவாசைனால நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய அமாவாசை. 12 மாதங்களும் அமாவாசை இருந்தாலும் இந்த 12 மாதத்தில் 3 அமாவாசை முக்கியத்துவமான அமாவாசை. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இது ஆடி அமாவாசை. இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம், யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க கூடாது? முன்னோர்களை வழிபடக்கூடிய நேரம், அதாவது முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம், சரியான நேரம் எது? தர்ப்பணம் ரொம்ப முக்கியமாச்சே. தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சரியான நேரம் எது? எந்த விஷயத்தை செய்யணும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது? என்ன தானங்கள் கொடுத்தா ரொம்ப சிறப்பு? இந்த நாள்ல என்ன தான தர்மங்கள் செஞ்சா ரொம்ப சிறப்பு? ஏன்னா பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்கு. ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செஞ்சு நம்முடைய கர்ம வினையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள், முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமாவாசையோடு சேர்ந்து மாலை 6:11 வரைக்கும், மாலை 6:11 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தோட இருக்குது. ரொம்ப விசேஷம். அதிசக்தி வாய்ந்த 1 மணி நேரம் தமிழ்லைன்ல கொடுத்திருந்தீங்களே, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. 6:11 மேல நமக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில குரு பகவான் ஓரையில வரும்போது சொல்லவா வேணும்? கேட்டது கிடைக்கும், நல்ல விஷயம் நடக்கும். நம்ம என்ன மனமுருகி பிரார்த்தனை செய்யறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். எந்த நேரம்? இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக. ஏன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை நமக்கு வியாழக்கிழமை இருக்கிறதுனால அப்ப குரு பகவான் ஓரை கடகத்துல பூச நட்சத்திரத்துல குரு பகவான் அதி பயங்கரமான சக்தியோடு இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. குரு உச்சத்துல இருக்கக்கூடிய தருணம். நம்மளும் உச்சத்துல இருக்கணும் இல்லையா? கஷ்டங்கள் எல்லாம் குறையணும், பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும், கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது, எதிரிகள் தொல்லைகள் இருக்கக்கூடாது, திருஷ்டிகள் இருக்கக்கூடாது, முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளும் குரு பகவான் பரிபூர்ண ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த நேரம் சரியான நேரம் தானே. பூச நட்சத்திரம் நமக்கு வருது இல்லையா? பூச நட்சத்திரமும் குரு ஓரையும் வியாழக்கிழமையில அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா? இதை நம்ம தவற விடலாமா? அந்த 1 மணி நேரம் என்ன செய்யலாம்? சரி, நம்ம ஸ்டெப்பா பார்த்துட்டு வரலாமே. அப்ப நமக்கு 24/7/2025 வியாழக்கிழமை அதிகாலை 3:06 அமாவாசை நமக்கு துவங்கிறது. தர்ப்பணம் தானே முதல் வேலை. தர்ப்பணம் கொடுக்கணுமே. இப்போ தர்ப்பணம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சூரிய உதயம் தானே நமக்கு முக்கியம். சூரியன் உதயத்துக்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு. ஆனா காலையில 6 மணிலிருந்து 7:30 நமக்கு நேரம் சரியில்லையே. இந்த நேரத்துல போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா? வேணாம். 7:30 மணிக்கு மேல, அதாவது 6 to 7:30 வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்கு. சரி, நாங்க வேலைக்கு போறவங்க, எங்களுக்கு டைம் நீங்க சொல்லதான் 7:30 மணிக்கு மேல பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. சில கோவில்கள்ல, குளங்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல கூட கொடுக்கலாங்க. வேற முடியலைன்னா என்ன செய்ய முடியும்? ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், நீங்க 6 மணிக்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுக்கறவங்களா இருந்துச்சு அப்படின்னா, தர்ப்பணம் கொடுத்த பிறகு டீ காபி எதுவும் சாப்பிட்றாதீங்க. சூரிய உதயத்தை பார்த்து
சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து உங்க முன்னோர்களை வேண்டி பிரார்த்தனை செஞ்சதுக்கு பிறகு நீங்க டீ காபி ஏதாவது குடிச்சுக்கிறலாம். இந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த நேரத்துல சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப பேர் கேள்வி கேட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டுக்கிறலாமா அப்படின்னு. தர்ப்பண விரதங்கிறது நம்ம மதியம் தான் சாப்பிடணும். ஏன்னா விரதமா இருக்கும். தண்ணீர் குடிச்சுக்கிறலாம். நான் எப்பயுமே சொல்வேன், தண்ணீர் பழச்சாறு குடிச்சுக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. மாதத்துல வருடத்துல ஒரு முறை ஆடி அமாவாசை, அதே போல ஆடி அமாவாசை வயசானவர்களும் இருக்காங்க. உடலை பொறுத்து நீங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிறலாம், ஏதாவது உணவு எடுத்துக்கிறங்க. காலையில மாத்திரை சாப்பிடணுங்க, நான் பால் காப்பிலாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர் இருக்கு, நான் ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டாகணும் அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவன் தெரியும் உங்களுடைய நிலைமை என்னன்னு. அதனால நீங்க ஏதாவது ஒரு கோதுமை தோசையோ ஒரு ரொட்டியோ ஏதாவது ஒரு ரவை உப்புமாவோ எடுத்துக்கலாம். சரி, இந்த தர்ப்பணம் எல்லாருமே கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல இப்ப ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, ஐயா நான் மாமனாருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு, உங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க? எல்லாருமே இருக்காங்கய்யா, அவங்க போக மாட்டாங்க, நான் போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க போய் எள்ளு தண்ணி இறக்கப்படாது. ஏன்னா உங்க வீட்டுக்காரருடைய அப்பா அவர் தான் வீட்டுக்காரர் தான் போய் அவர் அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். மகன் போய் ஐயாவுக்கு கொடுத்துடக்கூடாது. அப்பா இருக்கும்போது எள்ளு தண்ணி இறக்கப்படாது. அப்பாவுடைய அப்பாவுக்கு தான் அப்பா இருக்கணும். அப்பா இல்லை அப்படின்னா பசங்க செய்யலாம். கோவில்கள்ல குளங்கரை ஓரமெல்லாம் தர்ப்பணம் கண்டிப்பா கொடுப்பாங்க. முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இருக்கு. ரொம்ப அன்னைக்கு மக்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பயன்படுத்திக்கிறோம். நீங்களும் பயன்படுத்திக்கிறீங்க. நாங்க இது வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலையே அப்படின்னாலும் பயம் தேவையில்லை. இந்த மாசம் ஆரம்பிங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு கொடுங்க. எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் செய்யணும். நம்ம முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை இது. நமக்கு மேல இருந்து கடவுள் பார்த்துட்டே இருப்பார். நீ முன்னோர்கள் அவங்கனாலதான் நம்ம வந்திருக்கோம். நீங்க அவங்கள ஒரு முறை நினைச்சு பாக்குறீங்களா? இந்த 3 அமாவாசை இருக்கு. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, மாசம் அமாவாசை. நம்ம ஐதீகமா என்ன செய்வோம்? விரதங்கள் இருக்கணும். இல்லைங்க நாங்க தர்ப்பணம் கொடுக்குற வழக்கமே கிடையாது. ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லுவேன், கொடுங்க, தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பதான் உங்களுடைய கர்ம வினை தீரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சியே நடக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனால அதை தவற விட்டுறாதீங்க. இந்த ஆடி அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. அப்ப நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கான இலை போடக்கூடிய நேரம் அதுக்கு வந்தாச்சு. அப்ப எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். முன்னோர்களுக்கான இலை போடக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை பகல் 12:15 இருந்து 1:15 நமக்கு நேரம் இருக்கு. மதியம் 12:15 முதல் 1:15 வரை நமக்கு முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஏன்னா 1:30 மணிக்கு மேல நேரம் சரியில்லை. அதனால 1:15 முடிச்சுக்கிறணும். 12:15 to 1:15. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்கம் தெரியும், ஒரு இலையா போடக்கூடாது. நான் எப்பயுமே சொல்வேன், முன்னோர்களுக்கு இலை போடும், ஒரு இலையா போடாதீங்க, 2 இலையா போடும். அவங்க வச்சு படைச்சதுக்கு பிறகு காகத்துக்கு சாதம் வச்சு உங்க வழக்கமா நீங்க எப்படி வணங்கி பூஜைகள் செய்வீங்களோ அதை கும்பிடுங்க. அதன் பிறகு விரதங்கள் உங்களுக்கு அமாவாசை விரதங்கள் பூர்த்தி ஆயிருச்சு, முன்னோர்களுக்கான விரதங்கள் பூர்த்தி ஆயிருச்சு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சிருச்சு. உங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்காதவங்களும் தவறாம இந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா இதை செய்யுங்க. நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும் இல்லையா? நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா? நம்ம முன்னோர்களை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி விசேஷ காலம், இந்த மாதிரி அமாவாசையில நம்ம எள்ளு தண்ணி கொடுக்கறது, நம்ம பசி பட்னி இல்லாம நம்ம குடும்ப தலைமுறைகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே. அதை செய்யலாமே, கண்டிப்பா செய்யணும். செய்யுங்க, நல்லது நடக்கும். சரி, அன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நமக்கு புனர்பூச நட்சத்திரத்துல இதெல்லாம் நடந்துருது. அன்னைக்கு தானங்கள் என்ன செய்யலாம்?
அன்னதானம் ரொம்ப சிறப்புங்க. அமாவாசையை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். என்ன இப்ப நம்ம பேரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 டோக்கனை வாங்கிப்பாங்க, எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட்றாங்களா இல்ல அந்த சாப்பாடை வாங்கி என்ன பண்றாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. பசியோட இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசியோட இருக்காங்க இல்லையா, உட்கார்ந்து பசிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, சாப்பிட வா அப்படின்னு சொல்லி முதல்ல உட்கார வைங்க. இல்ல சாப்பாடு போட்டுனா வாங்குறீங்களா, தண்ணி பாட்டிலோட சாப்பிட சொல்லுங்க. சில இடங்கள் நான் பார்த்தா கொடுக்கறதெல்லாம் வாங்கி வச்சு அவங்க பின்னாடி பார்த்தா 10 சாப்பாடு போட்டோம்னா அப்படி வரிசையா இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற அன்னம் வேஸ்ட் ஆகக்கூடாது, பசியோட இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும். அப்படி நீங்க அன்னதானம் செய்யுங்க. இல்ல வஸ்திர தானம் கொடுங்க. வஸ்திர தானம் கொடுக்க ரொம்ப விசேஷம். அதே போல நமக்கு வியாழக்கிழமையில புனர்பூச நட்சத்திரோட அமாவாசை இருக்கிறதுனால பழம் தானம் கொடுக்கலாம், பசுமாட்டு கொடுக்கலாம், இல்ல யாருக்கு வேணுமாலும் பல ஜூஸ் வாங்கி தானம் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கொடுக்கும் போது குரு அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதன் பிறகு நம்ம அப்படியே ஸ்டெப்பா வந்தோம் அப்படின்னா மாலை 6:11 புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சிடும், அமாவாசை திதி இருக்கும். பூச நட்சத்திரமும் தொடர்ந்து நமக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ மாலை 6:11 பூச நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து இணைஞ்சு வருங்க. அதிசக்தி வாய்ந்த நேரம். நான் சொன்னேன் இல்லையா, இரவு 8-9 என்ன செய்யணும்? இந்த நேரங்கள்ல நீங்க 6 மணிக்கு மேல உங்க ஊருக்கு அருகாமையில கோவில்கள்ல அம்பாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம். எந்த தெய்வ வழிபாடு வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கிறங்க. ஏன்னா அமாவாசைனாலே காளியம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. காளி தேவி வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமது ஆலயத்தில் மகா பிரத்திங்கிரா தேவிக்கு மகா யாகம் நடைபெறும். இது போல எல்லா இடங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். உங்க வசதிக்கு தக்கன எங்கனக்குள்ள அருகாமையில பூஜைகள் நடக்குது, நடக்கட்டாலும் பரவாயில்ல, 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துருங்க. நெய் விளக்கு ஏத்துங்க, ரொம்ப விசேஷம். பசு நெய்யா இருந்தா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா செக்கில் நல்லெண்ணெய் வாங்கி கூட ஊற்றி விளக்கேத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள், நான் சொன்னேன் இல்லையா, தானம், ஒரு பழம், வாழைப்பழமாவது வாங்கி ஒரு தானம் யாருக்காவது கொடுங்க. இல்லை பசுமாட்டுக்காவது ஒரு தானம் கொடுத்துருங்க. ஒரு பழம், வாழைப்பழம் வாங்கி கூட கொடுக்கலாம். ரொம்ப புண்ணியங்க. இந்த ஆடி அமாவாசைய நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்த வருஷம் தான் வரும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எதிர்காலம் சிறப்பா இருக்கணும். அதாங்க பெற்றவங்களுக்கு ஆசை. அந்த ஆசை பூர்த்தி ஆகணும். நம்மளுடைய இந்த மாதிரி சிறு சிறு கடன்களை நம்ம வச்சிருக்க கூடாது. கடன், அந்த பித்ரு கடன்கள், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரி பண்ணிக்கிடுவோம், இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். பித்ரு கடன் இல்லாம இருக்கணுங்க. வாழ்க்கையில எந்த கஷ்டமும் கடனும் நமக்கு வராது, வந்தாலும் அது கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. அந்த 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளாக உங்களுடைய இல்லத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அகல் வாங்கிக்கிறங்க. காமாட்சி விளக்கு ஏத்த வேணாம். ஒரு அகல்ல சுத்தமான நல்ல எண்ணெய் ஊத்திக்கிறங்க. டைமண்ட் கற்கண்டு வாங்கி வச்சுக்கிறங்க. அதுக்கு முன்னாடி டைமண்ட் கற்கண்டு வாங்கி வச்சுக்கிறங்க. 5 துண்டு பீஸ் டைமண்ட் கற்கண்டா குட்டி குட்டியா தானே இருக்கும். அதுல 5 எண்ணிக்கை எடுத்து அந்த நல்லெண்ணெயில போடுங்க. அகல் இருக்குல்ல, அகல்ல ஊற்றி வச்ச நல்லெண்ணெயில போடுங்க. அதுல திரியிடுங்க. திரியிறது பஞ்சு திரியா இருக்கும். வடக்கு திசை நோக்கி, நார்த் பேஸ், அதாவது வடக்கு திசை நோக்கி அந்த விளக்கை ஏத்தி வைங்க. 8 மணி 1 நிமிஷத்துக்கு மேல கூட நீங்க ஏத்தலாம். ஏன்னா நமக்கு 9 மணி வரைக்கும் குரு ஓரை தான் இருக்கு. குரு ஓரை பூச நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ரொம்ப 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 விசேஷங்க. இந்த நேரத்துல வீட்டுல இலக்கேத்தி வச்சு நிவேதனம், ஒரு பஞ்சபாத்திரம் இருக்கணும், ஜலம் தண்ணி இருந்தா போதும். வெத்தலை பாக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது நிவேதான பொருள் இருந்தாலும் நீங்க பாலோ பழமோ ஏதாவது ஒரு பொருள், பேரிச்சம்பழம் கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க அந்த நேரத்துல முன்னோர்களையும் வேண்டிக்கிறீங்க, உங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கிறீங்க, இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சித்தர்களை வழிபடுங்க. இந்த நேரத்துல சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதியான சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு யாரை பிடிக்குமோ எடுத்துக்கிறீங்க. நான் பேர் சொல்ல, நான் பேர் சொன்னா அதை உங்களுக்கு நிற்கும். நீங்களா யோசிக்கும் போது உங்களுக்கு நிக்கணும். அதுதான் உங்களுக்கு சித்தியாகும். அப்படி ஒரு சித்தர்களை நல்ல மனசுல வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு
எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஏன்னா அந்த நேரம் பவர்ஃபுல்லான நேரங்க, பிரபஞ்ச சக்தி நல்ல இயக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்மளுடைய வேண்டுதல் உடனே கடவுளுடைய காதுல கேட்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஏன்னா அது ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு கிழமை, ஒரு ஓரை எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சக்தியாக இயங்கும் போது அதுக்கு பவர்ஃபுல்லான நேரம் அந்த 1 மணி நேரம் தாங்க. நமக்கு அற்புதமா அமைஞ்சிருச்சுங்க. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. அப்ப நீங்க கடவுள்கிட்ட, தெய்வத்திட்ட, உங்களுடைய சித்தர்கள்ட்ட கேளுங்க, பிரார்த்தனையா சொல்லுங்க, நல்லது நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, கொஞ்சம் நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், திருஷ்டி சுத்தி போடுறதெல்லாம் நமக்கு சுத்தி போடணும் அப்படின்னா மாலை நேரத்தை எடுத்துக்கிறங்க. கடைகள் வீடுகளுக்கு மாசம் சுத்தி போற வழக்கம் இருந்து அப்படின்னா மதிய நேரம் உச்சி டைம் தான் விசேஷம். 1:30 to 3 வேணாங்க. 1:30க்கு முன்னாடி எதா இருந்தாலும் நீங்க திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறலாம். படையல் நேரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா காலையில 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல யாரும் போன் செய்ய வேணாம், என்னால எடுக்க முடியாது. நீங்க எப்படி எனக்கு அனுப்பணும் அப்படின்னா மதியம் 2 மணிக்கு மேல காலையில 10 மணிக்குள்ளாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதுக்கு நீங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பம்னா உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், டைம், ஏஎம்மா பிஎம்மா, பிறந்த ஊர், இதை எங்களுக்கு சரியா நீங்க அனுப்பி வச்சு வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் கொடுத்தா போதும். அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 500 ரூபா தான் வாங்குறோம். முழுமையான உங்களுக்கு திசா புத்தியிலிருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். வாய்ஸ் ரெக்கார்டா வந்துடும். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாய்ஸ் ரெக்கார்டாவே அதுக்கப்புறம் கேட்கலாம். ஏன்னா அந்த 11 மணிலேருந்து பகல் 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளாக நான் பார்த்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். மறுநாள் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். நீங்க பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்களுக்கு நீங்க வாய்ஸ் ரெக்கார்டாவும் கேட்கலாம். இல்ல நாங்க நேர பேசணும்னா உங்களுக்கு ஒரு நேரம் நான் கொடுப்பேன், நீங்க பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால், இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.